طيب بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد நாங்கள் இஜ்திஹாத் என்ற பாடத்தை படிச்சுட்டு வந்து கொண்டிருக்கிறோம். இஜ்திஹாத் என்ற பாடத்துல இன்னைக்கு நாங்க பார்க்க வேண்டிய ஒரு பகுதி தான் முஜ்தஹிதுகளது படித்தரங்கள் அல்லது முஜ்தஹிதுகளது வகைகள்னு அதை சொல்லுவாங்க. சரியா? அதாவது முஜ்தஹிதுகளது படித்தரங்கள். சரியா? சில நேரங்கள்ல வகைகள்னு போட்டு வந்தாலும் உங்களுக்கு இது எழுதலாம். இஜ்திஹாதின் வகைன்னு வந்தா இஜ்திஹாத் குல்லி, இஜ்திஹாத் ஜுஸ்இ என்றதுதான் எழுதணும். முஜ்தஹிதுகளது வகை அல்லது முஜ்தஹிதுகளது படித்தரங்கள், கேட்டகரிஸ், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி, ஃபோர்த் குவாலிட்டி, அந்த அப்படி முஜ்தஹித வகைகள் அல்லது படித்தரங்கள்னு வந்தா நான் இப்ப சொல்லி தர போற விஷயத்தை தான் நீங்க விளங்கிக்கணும். கைட் அப்படியே வச்சுட்டு நான் சொல்லித்தர விஷயத்த கொஞ்சம் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நோட் எடுங்க. சரியா? எடுத்த பிறகு நாங்க கைடை பார்ப்போம். ஏன்னா இந்த இந்த இதுல நிறைய பேருக்கு குழப்பம் மிகுது. எம்சிக்யூல நிறைய கேள்வி வருது. பேசிக்காவே நீங்க விளங்கி கொள்ற விஷயத்த சரியா விளங்கினீங்கன்னா மாஷா அல்லாஹ் இது உங்களுக்கு லேசாயிக்கும். ரைட். அந்த வகையில முஜ்தஹித் படித்தரத்துல முதலாவது நீங்க முஜ்தஹித் முத்துலக் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது வகை முஜ்தஹித் முத்துலக்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். ரெண்டாவது முஜ்தஹித் பில் மதுஹப்னு சொல்லுவாங்க. மூணாவது முஜ்தஹித் பில் ஃபத்வான்னு சொல்லுவாங்க. சரியா? முஜ்தஹித் முத்துலக், முஜ்தஹித் பில் மதுஹப், முஜ்தஹித் பில் ஃபத்வா. சரியா? முஜ்தஹித் முத்துலக் ரெண்டா வரும். சரியா? மெயினா முஜ்தஹித் வகைகள் முஜ்தஹித் முத்துலக், முஜ்தஹித் பில் மதுஹப், முஜ்தஹித் பில் ஃபத்வா. ரைட். முஜ்தஹித் முத்துலக்குள்ளுக்க ரெண்டு பிரிவு இருக்குது. சரியா? முஜ்தஹித் முத்துலக்குள்ளுக்க இந்த முஜ்தஹித் முத்துலக்குள்ளுக்க ரெண்டு பிரிவு இருக்குது. அதுல ஒன்று தான் முஜ்தஹித். சரியா? முஜ்தஹித் முஸ்தகில். தனியா படிப்பேன், தனியா நோட் தருவேன். முஜ்தஹித் முஸ்தகில் ரெண்டும் முஜ்தஹித் முன்தசிப்னும் ரெண்டு பிரிக்கிறாங்க. முஜ்தஹித் முஸ்தகில், முஜ்தஹித் முன்தசிப். எதுக்குள்ள? முஜ்தஹித் முத்துலக்குள்ளுக்க. சரியா? பழைய சிலபஸ்ல இந்த 4 முஜ்தஹிதுகளோட பேர் தான் இருக்குது. முஜ்தஹித் முஸ்தகில் 1, முஜ்தஹித் முன்தசிப் 2, முஜ்தஹித் பில் மதுஹப் 3, முஜ்தஹித் பில் ஃபத்வா 4. ஆனா உங்களோட புதிய சிலபஸ்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆகி முஜ்தஹித் முத்துலக் என்ற பிரிவுக்குள்ள தான் முஜ்தஹித் முஸ்தகில்லையும் முஜ்தஹித் முன்தசிபையும் சேர்க்கிறாங்க. சரியா? முஜ்தஹித் முஸ்தகில்லையும் முஜ்தஹித் முன்தசிபையும் சேர்க்கிறத நாங்க பார்ப்போம். ரைட். இந்த ரெண்டையும் நீங்க சரியா விளங்கினா மத்த எல்லாம் விளங்கினமா ஆயிட்டோம். சரியா? அப்ப நாங்க இப்ப போவோம் முஜ்தஹித் முஸ்தகில், முஜ்தஹித் முன்தசிபை பார்ப்போம். சரியா? இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த இஜ்திஹாத் அதாவது முஜ்தஹிதுகள்ல பெஸ்ட் குவாலிட்டி இவர் தான், முத்துலக். முஜ்தஹித் முத்துலக் தான். சரியா? ரைட். அதுக்கு பிறகுதான் அடுத்ததெல்லாம் வரும். அதுக்குள்ள வர இவர்னு வரும். இப்ப நாங்க தனிய முஸ்தகில்லையும் முன்தசிபையும் பார்ப்போம். சரியாமா? ரைட். அப்ப அதுல முதலாவது முஸ்தகில். முஸ்தகில். அடுத்தவர் முன்தசிப். டெஸ்டுக்கு நாங்க இவங்க ரெண்டு பேர்ட்டையும் இருக்கிற ஒத்த பண்புகளை பார்ப்போம். அதுக்கு பிறகு என்ன டிஃபரெண்ட்னு பார்ப்போம். சரியாம்மா? ஃபர்ஸ்ட் நாங்க எதை பார்க்க போறோம்? ஆன்சர் பண்ணுங்க ஒரு ஆள். ஒற்றுமை. ஒற்றுமை. ரைட். அதுக்கு பிறகு நாங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வேற்றுமை. கைட்ல ஒவ்வொரு மாய்க்குது. நான் சொல்லித்தர விஷயத்தை நீங்க லேசா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு அந்த ஸ்டைல்ல எழுதலாம். ரைட். இப்போ ஒற்றுமை அல்லது இவங்க ரெண்டு பேர்ட்டையும் காணப்படுற சிறப்பம்சங்கள் பார்த்தா முதலாவது நீங்க சொல்லுங்க, இவங்க ரெண்டு பேரும் முஜ்தஹித் முத்துலக் என்ற பிரிவுக்குள்ள அடங்குவாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க இதுக்கு மேல முத்துலக் தானே, ஒற்றுமை தானே பார்க்கிறோம். முஜ்தஹித். சரியா? முஜ்தஹித் முத்துலக். முஜ்தஹித் முத்துலக் என்ற வகையில உள்ளடங்குவாங்க ரெண்டு பேரும். சரியா? அப்படின்னா இஜ்திஹாதுல ஈடுபடுறதுல பெஸ்ட் குவாலிட்டி முஜ்தஹித் இவங்க ரெண்டு பேரும். அப்ப இது வேணும்டா
சிறந்த முஜித்தஹிதுகளாக, முஜித்தஹிதுகளில் முதல் தரத்தில் இருக்கும் முஜித்தஹிதாக இவங்க 2 பேரும் இருப்பாங்க. அப்படி போட்டாலும் சரி. முத்தலக்கில் அடங்குன்னு போட்டா பெஸ்ட். நீங்க வேண்டா முதல் தரமான முஜித்தஹித வகைக்குள்ள இவங்க 2 பேரும் அடங்குவாங்க. அதே வேணா பிரேக்கெட்டுக்குள்ள சரி லைட்டா சரி போட்டுக்கொள்ளுங்க. முதல் தரமான முஜித்தஹிதுகள்ல இவங்க 2 பேரும் அடங்குவாங்க. ரைட். ரெண்டாவது சரியா, முஜித்தஹித் முஸ்தகில், முஜித்தஹித் முன்தசிப் ரெண்டாவது சிறப்பம்சம் சரியா, எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்ப்பு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னா இஜ்திஹாத் குல்லிய மேற்கொள்வாங்க. அப்படி போட்டுக்கொள்ளுங்க, அதுதான் பெஸ்ட். சரியா, இஜ்திஹாத் குல்லி. சரியா, இஜ்திஹாத் குல்லியை அப்படி போடும். இஜ்திஹாத் குல்லியை மேற்கொள்வர். சரியா, இஜ்திஹாத் குல்லின்னு சொன்னா நான் உங்களுக்கு சொன்னேன், எல்லா விதமான, அதாவது இவங்க வந்து என்ன சொல்றது, எந்த துறை சார்ந்த பிரச்சனை வந்தாலும் தீர்ப்பு சொல்ற திறமை இவங்கள்ட்ட இருக்குது. அதுதான் சுருக்கம். சரியா, இஜ்திஹாத் குல்லி சில உங்களுக்கு 8 மார்க்ஸுக்கு அல்லது 6 மார்க்ஸுக்கு கூட முஜ்தஹித் முஸ்தகில் முன்தசிப் பற்றி விளக்குகன்னு வந்தா எழுதலாம். சரியா, நான் சொல்ற விஷயத்தை வச்சு நீங்க அப்படியே எழுதிட்டு போனா சரி. பாப்போமே, இது நான் முடிச்சுட்டு ஒரு பயிற்சியை தார நீங்க ஒரு பந்தி அமைப்புல எழுதி அனுப்பி பார்ப்போமா. அதனால நல்லா நான் சொல்ற விஷயத்த மைண்டுக்கு எழுதுங்க. சரியா, ஒரு 8 மார்க்ஸுக்கு மாதிரி முஜ்தஹித் முஸ்தகில் முன்தசிப் பற்றி விவரிக்குக, தெளிவுபடுத்துக ஒரு கேள்வி வந்தா, இப்ப நீங்க முஜ்தஹித் முத்தலக்குன்னா அதை பத்தி கொஞ்சம் விளங்கப்படுத்தி இருந்தாங்க. சரி, இப்ப ரெண்டாவது இஜ்திஹாத் குல்லியை மேற்கொள்வார். சரியா, இஜ்திஹாத் குல்லி என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், எந்த துறையோடு தொடர்பான பிரச்சனைகளையும் பிரச்சனைகளை தீர்வு சொல்ற ஆற்றல் உள்ளாக்களை இருப்பாங்க. நீங்க சொல்லலாம், விளக்கப்படுத்துற நேரம் சில முஜ்தஹித் இருப்பாங்க, துறை சார்ந்த பகுதியில மட்டும் நிபுணத்துவம் உள்ளாக்களா இருப்பாங்க. உதாரணமாக இபாதா வணக்க வழிபாடு, முனாக்கஹாத் திருமணம், மனமுறிவு, இப்படியான ஒரு பகுதியில மட்டும்தான் முஸ்லிம் தனியார் சட்டம், இப்படியான பகுதியில மட்டும்தான் எக்ஸ்பர்டான ஆளாக்கள் இருப்பாங்க. சில ஆக்கள் அவங்களுக்கு மற்ற துறையில தீர்ப்பு சொல்ல இயலாம். ஆனா சில முஜ்தஹித் இருக்கிறாங்க, எல்லா துறையிலையும் தீர்ப்பு சொல்லும் ஆற்றலும் தகமையும் திறமையும் கொண்டாக்களா இருப்பாங்க. அப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்றாக்கள் ஐக்கிறதால அவங்க சிறந்த ஆக்களா இருப்பாங்க. ரைட், அப்ப இஜ்திஹாத் குல்லியை மேற்கொள்வாங்க. ஓகேமா, ரைட். மூணாவது சரியா, இஜ்திஹாத் குல்லியை மேற்கொள்வாங்க. ரைட். அடுத்தது புதிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கூறும் தகமை பெற்றவர்கள். சரியா, புதிய பிரச்சனை, சரியா, புதிய பிரச்சனை, சரியா, புதிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கூறுகின்ற ஆற்றல் உள்ளாக்களை இவங்க இருப்பாங்க. சரியா, புதிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கூறும் ஆற்றல் உள்ள ஆக்களாக இந்த முஜ்தஹித்கள் இருப்பாங்கன்றதை நாம பார்க்கணும். சரியா, ரைட். அதாவது இப்ப உங்களுக்கு நீங்க இடையில பின்னால் உள்ள முஜ்தஹித்ல பாப்பீங்க, முஜ்தஹித் பில் மதுஹப் என்று சொல்ற அளிக்கிறாரு, முஜ்தஹித் பில் ஃபத்வான்னு சொல்ற அளிக்கிறாரு. முஜ்தஹித் பில் ஃபத்வாவை பொறுத்த வரைக்கும் அவர் புதிய பிரச்சனை வந்தா சைலண்ட் ஆயிடுவார். பின்னால பார்ப்போம், அவர் தீர்ப்பு சொல்ல மாட்டார். ஆனா இவங்க அப்படி இல்லை, இவங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்ப்பு சொல்லுவாங்க, புதுசு புதுசா வர பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க. சரியா, எந்த செக்ஷன்ல வந்தாலும் சொல்லுவாங்க, புதுசா எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்ப்பு சொல்ற திறமை உள்ளாக்களா இருப்பாங்க. ரைட். அடுத்தது நாலாவது சொல்லுங்கம்மா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்ப புதிய பிரச்சனைக்கா, ரைட். இப்ப உதாரணத்துக்கு நவீன காலத்துல நிறைய புதிய பிரச்சனைகள் உருவாகி, இப்ப நான் தனியா இஜ்திஹாத்ல இன்னொரு பகுதியில விளங்கப்படுத்துவேன். இப்ப இதுக்கு நீங்க உதாரணமா போடுங்க, இன்டர்நெட் மூலமாக வியாபாரம் செய்யலாமா? இது ஒரு காலத்துல இல்ல. சரியா, இப்ப இருக்குது, நாங்க நிறைய வாங்குறோமே இன்டர்நெட் மூலமாக, அது ஒரு புதிய பிரச்சனை. அதே போல என்ன சொல்லணும், உறுப்பு மாற்று சிகிச்சை. உறுப்பு மாற்று சிகிச்சையில இதயத்தை மாத்துறது, கண்களை மாத்துறது, கிட்னியை மாத்துறது, குறிப்பா ஒரு முஸ்லிமுடைய கண் ரெண்ட ஒரு காஃபிருக்கு கொடுக்கணுமா, இப்படியான விஷயங்கள் இருக்குது. சரியா, அடுத்தது இன்னொரு பிரச்சனை, குளோனிங் மூலம் மனிதர்களை உருவாக்க முடியுமா? உங்களுக்கு தெரியும், மனிதன களம், இந்த களத்தை வச்சு
அதே மாதிரி மனிதர்களை உருவாக்குறதுக்கான தொழில்நுட்பம் வந்துட்டு தானே. இதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்குதா? இன்னொரு உதாரணம் சொல்றேன். வாடகை தாய்முறை இல்லையா? ஒரு கணவன் மனைவியிட குழந்தைய இன்னொரு பெண்ணுடைய வயிற்றுல வச்சு சுமந்து பெற்று கொடுத்து காசு எடுத்துட்டு போறது வாடகை தாய். அமெரிக்கால எல்லாம் இருக்குது. இன்னொன்னு சொல்றேன், விந்து வங்கி, ஸ்பெர்ம் பேங்க் மேற்கத்திய நாடுகள் இருக்குது. சரியா? நல்ல வாட்ட சாட்டமான நல்ல ஆட்கள விந்த சேவ் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு பிறகு அதை வச்சு குழந்தை உருவாக்குறது. இதுல நிறைய நவீன காலத்துல வந்து கொண்டிருக்குது. இப்படியான புதிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவோம். சரியா? நான் இப்ப சொன்னதுகள் வந்த பிரச்சனை புதுசா இன்னும் வரையலுமே. அப்படியான பிரச்சனைகளையும் இவங்களுக்கு அணுகலாம், மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்க அதை பத்தி இந்த விளக்கம் சொல்ற அளவுக்கு டேலண்ட் இருக்குது. சரியா? மாஷா அல்லா. ஓகே, நீங்க விட எழுதுறதுக்காக தான் கேட்குறீங்களா? ஓகே, நல்ல மாதிரி. சரியா? ரைட். அப்ப அப்படி புதிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகின்ற ஆற்றல். ஏன்னா இதுல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அந்த இஜ்திஹாத் நவீன கால பிரச்சனைகளும் இஜ்திஹாதுல உதவி அல்லது தேவை என்று சொல்லி சில பகுதி இருக்குது. அப்ப நவீன கால பிரச்சனை என்று சொல்லி சில விஷயங்களை விளங்கப்படுத்தணும். இப்ப நான் சொல்ற உதாரணங்களை போட்டு விளங்கப்படுத்திட்டா சார் அந்த பந்தி தான் அதுல ஈக்கிறதே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அப்ப எங்களுக்கு தெரியணும் நவீன கால பிரச்சனைகள் ஒரு 2-3 விளங்கப்படுத்தும். இப்போ ஒண்ணு சொன்னேன் உறுப்பு மாற்று சிகிச்சை, 2வது சொன்னேன் இன்டர்நெட் மூலமாக வியாபாரம் செய்யறது, 3வது வந்து வாடகை தாய் முறை, 4வது வந்து குளோனிங் மூலம் குழந்தை உருவாக்கலாமா உருவாக்க கூடாதா. சரியா? இப்படி நிறைய இருக்குது. அதுகளை வச்சு நீங்க எழுதி விட்டா சரி. ரைட். அப்ப புதிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இஜ்திஹாத், புதிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பாங்க. சரியா? ரைட். அதே போல சட்ட மூலாதாரங்களை கையாள்வதில் கை தேர்ந்தவர்கள். சரியா? சட்ட மூலாதாரங்களை கையாள்வதில் சிறப்பு தேர்ச்சி உடையவர்கள் அல்லது கை தேர்ந்தவர்கள், எக்ஸ்பர்டா இருப்பாங்க. சரியா? அதாவது சட்ட மூலாதாரங்களை குர்ஆன ஹதீஸ் அதுலெல்லாம் அத்துப்படியான ஆக்களா இருப்பாங்க. சரியா? அப்ப நீங்க சட்ட மூலாதாரங்களில் கையாள்வதில் திறமை உள்ளாக்களாக கை தேர்ந்தவர்களாக காணப்படுவாங்க. சரியா? ரைட். அப்ப இந்த மாதிரியான விடயங்களை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. 4வது ஒரு பாயிண்ட், 5வது ஒரு பாயிண்ட், முக்கியமான ஒரு பாயிண்ட், சுதந்திரமாக தீர்வு கூறுவார்கள். முக்கியமான ஒரு பாயிண்ட் போட்டுக்கொள்ளுங்க, சுதந்திரமாக தீர்வு கூறுவார்கள். தஸ்கியா ஒவ்வொன்றை வச்சு ஒவ்வொரு பந்தி எழுதியலும் போல உங்களுக்கு. மாஷா அல்லாஹ். ஓகே தானே? ரைட். சுதந்திரமாக தீர்வு சொல்லுவாங்க என்று சொல்றது என்னன்னாமா, அவங்க எந்த ஒரு மதுஹபுக்கோ எந்த ஒரு இமாமுக்கோ கட்டுப்பட்டாக்கள் இல்லை. சரியா? இப்ப சில நீங்க படிப்பீங்க கீழே முஜ்தஹித் பில் மதுஹப், முஜ்தஹித் பில் ஃபத்வா போண்டாக்கள். அவங்க வந்து இமாம் சொன்ன கருத்துக்கு வெளியில போக மாட்டாங்க. சில நேரங்கள்ல அவர் சொல்ற தீர்ப்பு ஒரு இமாம் சொல்ற தீர்ப்புக்கு முரணா இருந்தா அவர் தீர்ப்பே சொல்ல மாட்டார். ஆனா இவங்க அப்படி இல்லை. இவங்க ஒரு தீர்ப்பை சொல்லக்கொள்ள ஒரு இமாம்ட கருத்துக்கு முரணா இருந்தாலும் இவங்க சுதந்திரமா சொல்லுவாங்க. சரியா? அப்ப ஆக முக்கியமான ஒரு பாயிண்ட், சுதந்திரமாக தீர்ப்பு சொல்ற ஆற்றல் கொண்டாக்கள் வைப்பாங்க. ரைட். இவங்க யாருண்டா, நீங்க இதுக்கு உதாரணம் உங்களோட கைட்ல ஈக்கும் 4 கலீஃபா கழிக்கிறாங்களே, அபூபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி, அலி அலி. அதுல குறிப்பா உமர் அலி தீர்ப்பு சொல்ற அலி அலி போன்றாக்களை சொல்லிடும் சஹாபாக்கள்ல. அதே போல பிறகு வந்த ஆக்கள்ல இமாம் புகார், இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் முஹம்மது இப்னு ஹம்பல், இப்படியான ஆக்கள் வந்து சரியா, இமாம் மாலிக் போன்றாக்கள் இந்த முஜ்தஹித் முஸ்தகில் அதுல முஸ்தகிலுக்குள்ளே அடங்குறது வரும் மெயினா. சரியா? அல்லது முஸ்தகிலுக்கு முன்தது அவங்களோட மாணவர்கள் ரெண்டையும் தானே சொல்றோம். அப்ப அவங்க நான் சொன்ன அந்த இமாம்கள் அவங்களோட மாணவர்கள் இதுல வரும். சரியா? ரைட். அதை நாங்க பார்ப்போம். சில உதாரணம் உங்களுக்கு சொல்லணும். ஓகே. அப்ப இதை நீங்க கவனமா விளங்கிக்கொள்ளணும். 2 பேருக்கும் உள்ள பொதுவான பண்புகள்ல மாஷா அல்லாஹ் அந்த 5 பண்பை வச்சு விளங்கப்படுத்தி விட்டாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். பயப்பட தேவையில்லை. சரிதானே? ரைட். அப்ப நாங்க இது ஓகேமா, எல்லாருக்கும் கிளியரா? மறுக்க விளங்கப்படுத்த வேண்டிய தேவைக்குதா? புதிய ஆக்களும் இதுல சில நேரங்கள் இருப்பீங்க இதுல. சரியா? நான் நினைக்கிறேன் கிளியர் உண்டு. சரியா? சும்மா வாய் மூடிட்டிக்க வேணாம். இதெல்லாம்
பாடம் படிப்பிக்கிற டைம்ல நீங்க கேட்டுக்கணும். மறுக்க இதெல்லாம் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிற டைம் இல்லை. ஓகே, சரி நிஷால், சரி மெஹரூன், ரிஷ்மா எல்லாருக்கும், சௌதா எல்லாருக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். சப்ரா, அடுத்த ஸ்டெப்புக்கு போவா? சரி சார். ரைட், ஓகே. இப்போ நாங்க என்னத்தை பார்க்கணும்? அடுத்த ஸ்டெப், இவங்க 2 பேருக்கு இடையிலான வித்தியாசம், வேற்றுமை. சரியா? ஒற்றுமை. சரி, இப்ப நாங்க பார்க்க போகிறோம் முஜித்தஹித் முஸ்தகிலுக்கும் முன்தசிபுக்கும் உள்ள வேறுபாடு. சரியா? வேறுபாடு. வேறுபாட்டுல இப்ப நீங்க சரியா இப்படி போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல. முஸ்தகில், சரியா? முஸ்தகில், இங்க முன்தசிப். ஒரு வித்தியாசம் தானே பார்க்கணும். இப்ப இதுல போடுங்க, முஜித்தஹித் முத்துலக்கில் முதல் தரத்தில் இருப்பவர் இவர். சரியா? அப்ப முத்துலக்கில் முதல் தரம், முதல் தரம். முஜித்தஹித் முத்துலக்ல வகத்தான ரெண்டும். முத்துலக்ல முதல் தரத்தில் இருப்பவர் வந்து முஸ்தகில். சரியா? அப்ப இதுல முத்துலக்கில் முதல் தரத்துக்கு அடுத்த நிலையில் இருப்பவர். சரியா? 2ஆம் தரம் அல்லது முதல் தரத்துக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் முன்தசிப். சரியா? முஸ்தகில், முன்தசிப். ரைட். சில நேரங்கள்ல இந்த ரெண்டும் குழம்புறது, எக்ஸாம் செய்யக்கூட முஸ்தகில் பெஸ்டா முன்தசிப் பெஸ்டாண்டு. ரைட். அது எப்படியோ நான் ஞாபகம் வச்சுக்கிறது, முஸ்தகில்ல வந்து இல்லைன்னா வச்சுக்கிறேன். சரியா? இல்லைன்னா வந்து கீழ்னு வச்சுக்கிறேன். கீழே அதுக்கு எதிரானை தான் முஸ்தகில் வரும். சரியா? அப்ப மேல். சரியா? வேற அமைப்புல ஞாபகம் வைக்கலுமாய்தான் பாருங்க. முஸ்தகில், முன்தசிப். சரியா? முஸ்தகில், முன்தசிப். ஓகே, இதுல மேலுட அதே மாதிரிதான் முன்தசிப் நீக்கி தானே. முன்னுன்றதுக்கு எதிரானே தான் இது பின். சரியா? முன்னுக்கு எதிரானது பின், அல்லது கீழ்ன்றதுக்கு எதிரானது மேல். ரெண்டையும் ஆப்போசிட்டா வச்சுக்கிறோம். சரியா? முஸ்தகில் கீழ்ந்து வருவது மேலானவர், முன்தசிப் முன்னுண்டு வருவது பின்னுக்குள்ளார். ஷோர்ட்டா எழுத்த வச்சாவது ஞாபகம் எடுத்துக்கிறோம். சரியா? அப்படி உங்களுக்கு இந்த ரெண்டையும், இது அடிக்கடி மாறுறது கவனமா இருக்கணும். முஸ்தகில் தான் பெஸ்ட், முன்தசிப் செகண்ட். சரியா? ரைட். உங்களுக்கு தெரியும் அலி அலி அவங்களை கொலை செய்தவன்ற பேர் என்ன? முல்ஜிம். சரியா? ரைட். அப்ப அங்கே அலி அலி எல்லாம் அவங்க வரக்கோல அந்த இல்லைன்னாவை தான் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்ப முல்ஜிம். சரியா? அலி அலி அவங்களை கொலை செஞ்சது முல்ஜிம். உமர் அலியை கொலை செஞ்சது அபு லுஉலு அல் ஃபைரூசி. சரியா? ரைட். உஸ்மான் அலியை கொலை செஞ்சது யார்? அப்துல்லா இப்னு சஃபான்னு சொல்லுவாங்க, அல்லது அவங்களோட கிளர்ச்சியாளர்னு சொல்லுவாங்க. ரைட். அப்ப இது குழம்புறது. அலி முல்ஜிமா, உமர் முல்ஜிமான்னு வந்தா அலிக்கு இந்த லானா வச்சுக்கொள்ளுங்க, முல்ஜிம்னு வரும். சரியா? அது மாதிரிதான் இது உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு சொன்னது. ஓகே, ரைட். இப்ப வருவோம். அப்ப இதுல நாங்க பார்த்த ஓகே, இப்ப வருவோம். அப்ப இதுல நாங்க பார்த்தா முஸ்தகில், முன்தசிப் முதலாவது வித்தியாசம். இது முதல் தரம், முத்தலக்கில் முதல் தரம், முத்தலக்கில் 2ஆம் தரம். அடுத்தது மெயினான வித்தியாசம் இதுதான். சரியா? இதை நீங்க போட்டுக்கொண்டா சரி. சட்ட வாக்க வழிமுறையை, சட்ட வாக்க வழிமுறையை தானே உருவாக்கி தீர்வு கூறுவார் இவர். சரியா? இந்த வேர்டை போட்டுக்கொள்ளுங்க, சட்ட வாக்க வழிமுறை. சரியா? சட்ட வாக்க வழிமுறையை தானே உருவாக்கி தீர்ப்பு சொல்பவர் முஜித்தஹித் முஸ்தகில். சரியா? அங்கால சட்டவாக்க வழிமுறையை தானே உருவாக்காது ஒரு இமாமுடைய வழிமுறையை பின்பற்றி தீர்வு சொல்வார் முன்தசிப். சரியா? அதாவது சட்டவாக்க வழிமுறையை தானே உருவாக்காது ஒரு இமாம் உருவாக்கிய, சரியா, ஒரு இமாம் உருவாக்கிய சட்டவாக்க வழிமுறையை பின்பற்றி தீர்வு சொல்பவர் முன்தசிப். நான் சட்டவாக்க வழிமுறை என்னன்னு விளங்கப்படுத்துவேன். சரியா? ரைட். யாருக்கு சொல்லலாம் இதுல? செகண்ட் இயர் புள்ளி நிஷால், நுஹா, சட்டவாக்க வழிமுறைனா என்னன்னு கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன். ஒரே சேர தானே விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன்.
உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. அல் குர்ஆன் சுன்னா வச்சு தீர்ப்பு சொல்றது. அல் குர்ஆன் சுன்னா வச்சு தீர்ப்பு சொல்றது தான் சட்டவாக்க வழிமுறை என்று சொல்றீங்க இல்லம்மா? இன்னொரு ஆள் தகராஜ். அல் குர்ஆன் சொன்னா அதுல இல்லாட்டி இஜ்மா கியாஸ் அப்படி ஓர்டருக்கு ஆதாரம் எடுத்துட்டு போறது. அல் குர்ஆன் சொன்னா அதுக்கு கீழே இருக்கிற இஜ்மா கியாஸ் அந்த ஓர்டருக்கு எடுத்துட்டு போறது. கொஞ்சம் வந்திக்கிறீங்க. ரைட். இன்னொரு ஆள் ஜஸாக்கல்லா ஆன்சர் பண்றீங்க. இன்னொரு ஆள் சொல்லுங்க கொஞ்சம் விளங்கினத்த. டைம் போகுது 6 மணியா போகுது. அவ்வளவுதான் சார், நீங்களே விளங்கப்படுத்துங்க சார். அப்படியா? ஓகே 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 சரியா. பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான சட்ட கொள்கை வகுப்பு. பிரச்சனை தீர்ப்பதற்கான சட்ட கொள்கை வளர்ப்பு. சொல்லுங்க சார் நீங்க. சரி சரி ஓகே. நீங்க நிறைய பேர் வாரீங்க சரியா. ரைட். அது என்னன்னு விளங்கினா சரிமா. ரைட். உங்களுக்கு தெரியும் சரியா. சட்டத்துறை அறிஞர்கள்ட்ட பிரச்சனைகள் எடுத்துட்டு போற நேரம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கான வழிமுறைகள் அவங்களுக்கு இருக்கு சரியா. அதுதான் ஆக முக்கியம். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற ஸ்டெப், மெத்தடாலஜி, சிஸ்டம் ஒண்ணு இருக்குது அவங்களுக்கு சரியா. அவங்க அந்த சிஸ்டத்துல தான் தீர்வு காண்பாங்க. பிரச்சனைகளுக்கான தீர்வு காண்ற வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறையை ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு மாதிரி உருவாக்கிப்பாங்க. உதாரணத்துக்கு இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் அஹமது இப்னு ஹம்பல், 4 பேரை வைப்போமே சரியா. இந்த 4 பேருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் இண்டிவிஜுவல் பர்சன், தனி மனிதர்கள் தானே, இஜ்திஹாத் தானே. அப்ப இவங்கள்ட்ட போயிட்டு யாராவது ஒரு மக்கள் போயிட்டு பிரச்சனை எடுத்துருவோம். உதாரணத்துக்கு சொல்றேன், பிரச்சனை எடுத்துட்டு போனா அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து குர்ஆனை பார்ப்பாங்க. முதலாவது என்ன பிரச்சனைக்கு எடுத்துட்டு போனாலும் அதுக்கு தீர்வு குர்ஆன்ல இருக்குதான்னு பார்ப்பாங்க சரியா. அதுக்கு பிறகு அதுல தீர்வு கிடைக்காட்டி ஹதீஸ பார்ப்பாங்க. ஓகே, இது ரெண்டும் ஓகே. இதுக்கு பிறகு தான் ஒவ்வொரு ஆக்கள் வேற வேற வழிமுறைகளை யூஸ் பண்ணுவாங்க. அதுல உதாரணத்துக்கு இமாம் ஷாஃபின்னு வைங்க சரியா. இமாம் ஷாஃபியை பொறுத்த வரைக்கும் நான் சாம்பிள் சொல்றேன், இப்படித்தான் ஈக்கோனமியில. உதாரணத்துக்கு இமாம் ஷாஃபி 3வது இஜ்மாவை பார்ப்பார். சட்டத்துறை அறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு தீர்வு வந்திருக்குதா, அதுல இல்லாட்டி 4வது கியாஸ்ல பார்ப்பார். கியாஸ்ல தீர்வு எடுக்கப்பட்டிருக்குதா, அதுல இல்லாட்டி கவுலு சஹாபாக்கள் ஏதாவது சொல்லிக்கிறாங்களா, அதுல இல்லாட்டி உருஃப். நான் சும்மா உதாரணத்துக்கு போடுறேன் சரி. சரியான சிஸ்டம் புக்ல இருக்குது. அப்ப இவர் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் இவர்கிட்ட போனா குர்ஆனை பார்ப்பாரு, இல்ல ஹதீஸ பார்ப்பாரு, இல்ல இஜ்மா பார்ப்பாரு. அப்படி இந்த ஒழுங்குல தீர்ப்பு சொல்லுவார். ரைட். இமாம் மாலிக்ட்ட போனா உதாரணமா, இமாம் மாலிக்ட்ட இந்த பிரச்சனை எடுத்துட்டு போனா அவர் ஃபர்ஸ்ட் குர்ஆனை பார்ப்பார், ஹதீஸ பார்ப்பார். 3வது மதீனா வாசிகளின் கூற்று, அமலு அஹ்லுல் மதீனா அல்லது கவுலு அஹ்லுல் மதீனா, மதீனாவில் இருக்கிற சஹாபாக்கள் இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லிக்கிறாங்க, அதுல இருக்குதான்னு பார்ப்பார். 4வது உதாரணத்துக்கு இஜ்மாவை பார்ப்பார். 5வது மஸ்லஹாவை பார்ப்பார். 6வது உருஃப பார்ப்பார். ஆனா இவர்கிட்ட போனா இவர் 3வது உருஃப பார்ப்பார், 4வது கவுலு சஹாபியை பார்ப்பார், 5வது இஜ்மாவை பார்ப்பார். உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப இது மாறி தானே, டிஸ்ஆர்டர் ஆகுது தானே. இது மாறலாம் அவங்களோட மனோநிலையை பொறுத்து, அறிவை பொறுத்து. அப்ப இவரோட மெத்தட் என்னன்னா, இவர் இந்த ஸ்டெப், இந்த மாதிரியான ஒரு மெத்தட்டை உருவாக்கி இந்த ஸ்டைல அவர் தீர்வு சொல்வார். இவர் இந்த மாதிரியான ஒரு சட்டவாக்க வழிமுறையை உருவாக்கி அவர் தீர்வு சொல்வார். இவர் இந்த மாதிரியான சட்டவாக்க வழிமுறையை உருவாக்கி ஒரு தீர்வு சொல்வார் சரியா. இந்த மாதிரியான சட்டவாக்க வழிமுறையை உருவாக்கி ஒரு தீர்வு சொல்வார் சரியா. இப்படி சுயமாகவே சட்டவாக்க வழிமுறையை உருவாக்கி தீர்வு சொல்லும் டேலண்ட் உள்ளால் முஜ்தஹித். முஸ்தகிலா முன்தசிபாய்க்குமா? முன்தசிபா முஸ்தகில். முஸ்தகில். அதிலேயே மாறுறாள். சரி, நான் சொன்னேன்
முஸ்தகில்ல சரியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முஸ்தகில் தான் பெஸ்ட், இல்லைன்னா வாரது. ஓகே, சரியா, ரைட். அப்ப மத்தவர் இருக்கிறார் தானே, முன்தசிப் இருக்கிறாரு, முன்தசிப், ரைட். அவரை பொறுத்த வரைக்கும் இவரு சட்டவாக்க வழிமுறை ஒன்று உருவாக்க மாட்டார். இவர் என்ன செய்வாருடா, யாராவது ஒரு இமாம் உருவாக்கின மெத்தட் நல்லா இருக்கும், மாஷா அல்லாஹ். இமாம் மாலிக் மெத்தட்னா எனக்கு பிடிச்சிக்குது, அப்ப அந்த ஸ்டைல்ல நான் தீர்வு சொல்றேன். அப்ப சட்டவாக்க வழிமுறையை உருவாக்காது ஒரு இமாமின் வழிமுறையை பின்பற்றி தீர்ப்பு சொல்லுவார். பெரும்பாலும் இந்த இமாம்களோட மாணவர்களாகத்தான் அந்த முஸ்தகில் இருப்பார், முன்தசிப் இருப்பார். சரியா, முன்தசிபா இமாம்களோட மாணவர்களாகத்தான் முன்தசிப் இருப்பார். சரியா, இவங்க ஆசிரியரா இருப்பாங்க. சரிதானமா, ரைட். இப்ப உங்களுக்கு ரெண்டும் நல்லா, ஆனா இது முக்கியமான விஷயம், இவரு தீர்வு சொல்ல நேரம் சுதந்திரம். இப்ப சொல்ற இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணி தீர்வு சொல்லக்குள்ள இமாம் மாலிக் நெருக்கமான தீர்ப்புகள் மாதிரி அவர் சொல்ல மாட்டார், அப்படி இல்லை. அவர் மெத்தட்டை தான் யூஸ் பண்ணுவாரு, தீர்வு சொல்லக்குள்ள அவர் சுதந்திரமா தான் சொல்லுவார். ஆனா நீங்க படிப்பீங்க முஜ்தஹித் பில் மதுஹப் எல்லாம் மெத்தட்டை ஃபாலோ பண்ணி அந்த இமாம் சொன்ன கருத்துக்கு முரண் இல்லாம இமாம்ட கருத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு தான் தீர்ப்பு சொல்லுவார் பில் மதுஹப் எல்லாம். இவங்க அப்படி இல்லை, இவர் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவாரு, ஆனா தீர்ப்பு சொல்ல போக்கல சுதந்திரமா தான் சொல்லுவார். சரியா, ரைட். இப்ப இப்ப என்னண்டா இப்படி வைங்களாமா, சரியா. ஏ உதாரணத்துக்கு வைங்க, சஹ்னஜ் என்ற ஒரு புள்ளையை வச்சுக்கொள்ளுங்க, அதே போல நிஷால் ஒரு புள்ளையை வச்சுக்கொள்ளுங்களேன். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கேள்வி கொடுக்குறேன், சரியா. பிரபஞ்சம் பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம் எழுதிட்டு வாங்கன்னு இன்னைக்கு நான் சொல்றேன், இப்படி இப்படி இப்படிதான் எழுதணும்னு சொல்றேன், சரியா. அதே நேரம் சஹனஜ் என்ன செய்யுதுன்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரியே பார்த்து நோட் எடுத்து சுயமா செஞ்சுட்டு வருது. நிசால் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இதுக்கு முன்னால எனக்கிட்ட படிச்ச ஒரு தாத்தா உண்ட விடு எழுதின பேப்பர் ஒன்று நிக்குது, அது கிடைக்குது, சரியா. அதை வாசிச்சு, சரியா, அதை வாசிச்சு மாஷாலா இந்த சிஸ்டம் நல்லா ஆயிக்கிண்டு அந்த சிஸ்டத்துக்கு எழுது. இது ரெண்டையும் எனக்கு தந்தா நான் மார்க்ஸ் போடுவேன். ஓகே, ரெண்டும் சரி, 10க்கு 9, 10க்கு 9 போடலாம், சரியா, அது பிரச்சனை இல்லை, சரியா. அந்த ஒரு ஆள் தன்னை விட இன்னொரு ஆள் செஞ்சது மாதிரி பார்த்து அந்த ஸ்டைல்ல எழுதுறது, இது தானே யோசிச்சு எழுதுறது, சரியா. இதுதான். அப்ப இதுல சஹ்னஜ் முஜ்தஹித் எந்த பிரிவு, நிசால் எந்த பிரிவுன்னு சொல்லுங்க பாப்போம். இது எந்த பிரிவு? முஜ்தஹித் முஸ்தகில். முஸ்தகில். நிசால் முன்தசிப். ஓ, ரெண்டு பேருமே பெஸ்ட் தான், சரியா, ரைட். அப்ப இவ்வளவுதான் இது விளக்கம். இதை போட்டுக்கணும், கைட்ல உள்ளதை வாசிக்க போகல தலை சுத்துது, சரியா. நீங்க விளங்கி கொண்டா சரி. இப்போ மாஷா அல்லான்னு இதுக்கு ஃபுல் கிளியர் ஆகிக்குமா உங்களுக்கு. சில நேரங்கள இதை சும்மா வாசிச்சுட்டு போவாங்க ஸ்கூல்கள்ல, சரியா. இப்படித்தான் இது, இப்படித்தான் இது, இவர் சட்டவாக்கம், அது அப்படியே நீங்களும் சட்டவாக்க வழிமுறையை தானே உருவாக்குவான்னு பாடமாக்கி தான் வச்சிருப்பீங்க. இது விளங்கினா உங்களோட வசன நடையில எப்படியும் எழுதலாம், சரியா. உங்களோட கைட்ல நான் இதுல போட்டிக்கிற மெத்தட் இதுகள் மாறும், உங்களோட கைட்ல உண்மையான சட்டவாக்க வழிமுறை என்னன்றதை போட்டிக்கிறாங்க, சரியா. ஒவ்வொரு இமாம்ல நீங்க பார்த்தா விளங்கும். அந்த பொற்காலம் ஃபிக்குகளுடைய பொற்காலம் சம்பந்தமா படிக்க போகல, அந்த ஒவ்வொரு இமாம்ட சட்டவாக்க வழிமுறைகளை சொல்லிட போட்டிக்கலாம். இப்போ உங்களுக்கு இது மாஷா அல்லாஹ் ஃபுல் கிளியர் ஆயிக்கணும். முஸ்தகில் முன்தசிபும் ஃபுல் கிளியர்னு நினைக்கிறேன், சரியாமா. ஓகே தானே, சரிதானே, ஆன்சர் பண்ணுங்க. என்ன எல்லாரும் மௌனம் ஆயிட்டாங்க, விளங்கலையாமா பாடம்? விளங்கிச்சு. விளங்கிட்டு மத்தாக்கள் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்களம்மா. எல்லாம் நித்திரையோட ஆயிக்கிறீங்க இல்ல, 23 2 பேர் இருக்கிறீங்க. ஓகே, சரி, ஓகே, விளங்கித்தானம்மா. அப்ப அதுதான், சரி சரி, ஓகே, சரி. அப்ப இதுல அவ்வளவுதான் இந்த விஷயம். சில பாடங்களுமா நீங்க மண்டைக்கு எடுத்தா பாடமாக்க தேவையில்ல, ரெடியாக தேவையில்ல, உங்களுக்கு சும்மா போய் எழுதலாம். உண்மையிலேயே நேற்று ஒரு சார் ஒன்று விளங்கப்படுத்தல, ஒரு ஐஎஸ்சி இந்த எங்க டிரெக்டர் இந்த ஸ்கூலுக்கு அவரு சொல்றாரு, 1 மணித்தியாலமா புள்ளலுக்கு சில பாடங்களை விளங்கப்படுத்துவோம், கொஞ்சம் கூட பதியாது. ஆனா அதே நேரம் ஒரு படத்தை பார்த்துட்டு, ஒரு ஷார்ட் ஃபிலிமா பார்த்துட்டு, சரியா, 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் போகும்.
அதுக்கு பெருசா கவனத்தை கொடுக்கறே இல்லை. ஆனா அப்படியே பதிஞ்சிடும். இது ஒண்ணுமே தெரியாது. காரணம் அது உள்ளுக்க மனசுல பதிகிற விதத்திலே உங்களோட இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு லேசான முறையில ஆசையோட இன்ட்ரெஸ்டா கொடுத்தா அது மறக்காது. சரியா? வெறுப்போட சிக்கலா கொடுத்தா அது இல்லாம இது. அதுதான் ஆக முக்கியம். சரியாமா? அப்ப இதுகள் எல்லாம் உங்களுக்கு ஸ்டாண்ட் பை ஆன்சர். எப்ப கேட்டாலும் பதில் சொல்ல இயலுமான அமைப்புல தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தும். சரியா? அன்றைக்கு ஒரு ஸ்கூலுக்கு போய் செமினார் செய்யறேன். அதுல ஒரு புள்ளை ஒன்றுமா 3 பாடத்துல 2 பாடம் ஷுவர் ஏ. ஜியோகிராபி, தமிழ். சார் எனக்கு ஷுவரா ஏ வரும். சரி, அந்த புள்ளி இன்னைக்கு வந்தீங்க தெரியா? ரைட். ஆனா இன்னொரு பாடம் இஸ்லாம் சார் எனக்கு 40 சொச்சு தான் வரும். என்னத்தை செஞ்சாலும் அவ்வளவுதான் வரும். சரியான கவலை ஆயிடுச்சு. அந்த செமினார்ஸ் முடியக்குள்ள அந்த புள்ள வந்து கதைச்சிச்சு. தமிழ் பாடத்திலையும் ஜியோகிராபி பாடத்திலையும் எடுக்கிற பிள்ளைக்கு ஏமா இஸ்லாம் பாடத்துல எடுக்கலாம்? வாழ்க்கை ஃபுல்லா ஐக்கிற பாடம். அப்ப அந்த பிள்ளைக்கு விளங்கப்படுத்தப்பட்ட விஷயங்கள் அல்லது ஆரம்பத்திலேயே பதிஞ்சிட்டு போல அதை கலட்டி எடுக்கணும். சரியா? அப்ப அப்படி நாங்க கஷ்டமாக்கிக்கொள்ள கூடாது. அதுதான் நான் இலகுவாக இஸ்லாம் கற்போம் என்று யூடியூப்ல போடுறதுக்கான காரணம் இஸ்லாம் லேசி. சரியா விளங்கினா சரி. இஜித்தியாதுன்னா சில ஆட்களுக்கு சரியான வெறுப்பு. நான் ஏன் இஜித்தியாத உங்களுக்கு கடைசி எடுத்தேன் அந்த மைண்ட் வந்துடக்கூடாது. மெதுவா கூல அழகா படிச்சுட்டு போனா சரி. ஓகேமா? ரைட். அப்ப அடுத்தது மற்ற ரெண்டையும் பார்த்துட்டு வருவோம். முஜ்தஹித் பில் மத்ஹப். சரியா? முஜ்தஹித் பில் மத்ஹப், முஜ்தஹித் பில் ஃபத்வா. இதை பத்தி ஷோர்ட்டா உங்களோட கைட்ல இருக்குது. நான் ரோமலா சொல்றேன். முஜ்தஹித் பில் மத்ஹப்ன்றது 3ஆம் தரம். முஜ்தஹித் முஸ்தகில், முஜ்தஹித் முன்தசிபுக்கு அடுத்தது. சரியா? பெரும்பாலும் மதுஹப ஒத்தவாறு தான் இந்த முஜ்தஹித் செயற்படுவார். ஒரு முஜ்தஹித் இருக்காரு, அவர் எந்த மதுஹப பின்பற்றாரோ, எந்த இமாமுக்கு கட்டுப்பட்டு வாழ்றாரோ, அந்த இமாம் அல்லது அந்த மதுஹப கருத்துக்கு ஒத்தவாறு தான் அவர் செயற்படுவார். அவரோட தீர்ப்புகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். முஜ்தஹித் பில் மதுஹபும் குர்ஆன் ஹதீஸ்ல தேர்ச்சி மிக்கவராயிருப்பாரு இல்லையா? அறிஞானம் உள்ளவராயிருப்பாரு, எல்லாம் இருப்பாரு. ஆனா பிரச்சனைகள் வார நேரம் மதுஹபுடைய வட்டத்துக்குள்ள இருந்து தீர்ப்பு சொல்லுவார். சரியா? அதாவது என்ன தீர்ப்பா இருந்தாலும் இமாம் ஷாஃபி இமாம் இருந்தா எந்த தீர்ப்பு சொல்லிப்பாரோ அதுக்கேத்த மாதிரியான தீர்ப்புகளை தான் சொல்லுவார். சரியா? அதுக்கு மாற்றமா அதுக்கு முரணா தீர்ப்புன்னு சொல்ல மாட்டார். மதுஹபுக்குள்ளே இருப்பார். சரியா? மதுஹபுக்குள்ள 2 பிரச்சனை வரக்குள்ள 2 மதுஹபுக்குள்ள வர 2 தீர்வுகள்ல சரியான ஒரு தீர்ப்பை செலக்ட் பண்றதுக்கான டேலண்ட் இருக்கும். இப்படியான ஆட்கள் தான். ஆனா புதிய பிரச்சனை வந்தா மதுஹபுக்குள்ள இருந்து கொண்டே தீர்ப்பு சொல்லுவார். பில் ஃபத்வாவும் இவருக்கு அடுத்தவர், இவரும் அது போலதான். சரியா? ஆனா இவருக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம், புதிய பிரச்சனை வந்தா இவரும் மதுஹபுக்குள்ள இருந்து கொண்டு தீர்ப்பு சொல்லுவார். புதிய பிரச்சனை வந்தா இவர் மௌனமா இருந்துருவார். புதிய பிரச்சனை வந்தா இவர் மௌனமாக இருந்துருவார். சரியா? ரைட். இன்னும் 2 பொசிஷனோட கைட்ல இருக்குது. அதையும் வச்சு பார்த்துட்டா மாஷா அல்லாஹ் இவ்வளவு தான் இருக்கு. சரியா? முஜ்தஹித் பில் மத்ஹப், முஜ்தஹித் பில் ஃபத்வா. அப்ப உங்களுக்கு முஜ்தஹித்களின் வகைகளை குறிப்பிட்டு தெளிவுபடுத்துகின்ற ஒரு கேள்வி வந்தா நீங்க அந்த கேள்விக்கு 8 மார்க்ஸுக்கு எழுதலாம். சில நேரம் 10 மார்க்ஸ் கூட சில நேரம் போடலாம். ஆனா 8 மார்க்ஸ் 6 மார்க்ஸுக்கு தான் மிச்சம் பொருத்தம். ரைட். இப்ப நாங்க நோட்ஸுக்கு வருவோம். அதே வாசிச்சு முடிச்சோம்னா டைம் போய்த்திரும். ஓகே, அப்ப அந்த பாடம் உங்களுக்கு கிளியரா ஆயிடும். ரைட். இப்ப பாருங்க, முஜ்தஹித்களது படித்தரங்கள். சரியா? அல்லது வகைகள். ரைட். முஜ்தஹித் முத்லக். சரியா? பாருங்க பாயிண்ட்ஸ். ரைட். முஜ்தஹித்களில் மிக உயர்ந்த தரத்தில் உள்ளவராக இவரே கருதப்படுவார். நான் சொன்னேன் உயர்ந்த தரத்திலே பாருங்க. ரைட். இப்பிரிவை 2 துணை பிரிவாக பிரித்து விளக்கலாம். சரியா? முஜ்தஹித் முஸ்தகில், இவரோட முக்கியமான 4 சிறப்பு பண்புகள் காணப்படும் போட்டிங்க. நான் அதை விட தெளிவா போட்டிக்கிறேன். பாப்போம் இதுல உள்ள பாயிண்ட்ஸும் உங்களுக்கு எட் பண்ணேன்மா இந்த நான் தந்த பாயிண்ட்ஸோட பெஸ்ட். சரியா? பாப்போம் என்னன்னு. இஜ்திஹாதுக்குரிய அடிப்படைகளை தாமே வகுத்துக் கொள்வார். அவரே இஜ்திஹாதுக்குரிய அடிப்படைகளை உருவாக்குவார். சட்ட மூலாதாரங்களை கையாள்வதில் திறமை. அதை நான் உங்களுக்கு போட்டுக்கிறேன். சரியா? குர்ஆன் ஹதீஸ் வசனத்தில் சொல்லப்பட்ட சட்டங்களை ஆராய்ந்து அறிந்து வைத்திருப்பதோடு ஒன்றுக்கொண்டு முரணான ஆதாரங்களில் பொருத்தமானதை தேர்ந்தெடுப்பார். சட்டங்களின் காரணங்களை சுட்டி காட்டுவார். இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உங்களுக்கு அதோட சேர்த்துக்கிறேன். நான் சொன்னேன் குர்ஆன் அதான் சட்ட மூலாதாரங்களை கையாள்வதில் கை தேர்ந்தவர். அதுதான் அதோட வேணும்டா ஒன்றுக்கொன்று
ஆராய்ந்து வைத்திருப்பது ஒன்றுக்கொண்டு முரணான ஆதாரங்களில் பொருத்தமானதை தெரிவு செய்வார், சட்டங்களுக்குரிய காரணங்களையும் சுட்டி காட்டுவார். இதையும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சேர்த்து கொள்ளலாம். அடுத்தது சட்ட மூலாதாரங்களின் துணையுடன் ஏற்கனவே தீர்வு கூறப்படாத பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவோம். அதுதான் சொல்ற புதிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவோம். சரியா? அவ்வளவுதான். இதை விட நான் நிறைய உங்களுக்கு தந்திக்கிறேன். யார் ஆக்கள்? சட்டத்துறையில் ஆற்றல் பெற்ற சஹாபாக்கள். உதாரணமாக நீங்க அலி அலி, உமர் அலி போன்றாக்களை போடலாம். தாபியங்களும் சயீத் இப்னு முஸையப், இந்த ஒரு ஆள் போடுகிறாங்க, எம்சிக்யூக்கு வரும். சயீத் இப்னு முஸையப் முஜ்தஹித் முஸ்தகில்லா முன்தசிபா. முஜ்தஹித் முஸ்தகில் அந்நஹஇ லைஸ், 3 பேர் இருக்கிறாங்க. சயீத் இப்னு முஸையப், அந்நஹஇ, லைஸ், இந்த 3 பேரும் முஜ்தஹித் முஸ்தகிலுக்குள்ள வரும். சரியா? போன்றோரும் பின்வந்த மதகுடைய 4 இமாம்கள். அந்த இமாமுக்கு படிச்சு கொடுத்தாங்க தான் இவங்க தாபீன்கள். ரைட். அதுக்கு பிறகு வந்த இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். சரியா? அப்ப நீங்க உமர் அலியையும் அலி அலியையும் சயீத் இப்னு முஸையபையும் லைஸையும் நஹையையும் அதே போல 4 இமாம்களையும் நோட் பண்ணிக்கொண்டா சரி. சரியா? ரைட். அவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயம். இப்ப அடுத்து போகும். முஜ்தஹித் முன்தசிப், சட்ட தீர்வுகளை விதிகளை பெறுவதில் குறித்து ஒரு இமாமின் வழிமுறையை பின்பற்றுவார். சரி, விளங்குதா? அதான் நான் உங்களுக்கு சொன்ன சட்டவாக்க வழிமுறைய தானே உருவாக்குவார். சட்டவாக்க வழிமுறைய தானே உருவாக்குவது ஒரு இமாமுடைய வழிமுறையை பின்பற்றுவார். இவர் சுயமாக இஜ்திஹாத் செய்யும் ஆற்றலை ஆனா அப்படித்தான் சொன்னாலும் சரியா, அப்படித்தான் சொன்னாலும் என்ன வரும்? சுயமா வரப்போல அவரு சுயமா தான் தீர்ப்பு சொல்லுவார். ரைட். குறிப்பிட்ட இமாம் சரி என்று அறிந்ததாலேயே அவரை பின்பற்றுகிறார். சரியா? புதிய பிரச்சனைக்கு தீர்வு சொல்வார். அதே நேரம் தனது இமாம் பிழை என்று தான் கருதும் இடத்தில் அவரை பின்பற்ற மாட்டார். நான் சொன்னேன், சுதந்திரமா தீர்வு சொல்வார். அப்ப இமாம் வழிமுறையை பின்பற்றினாலும் சில நேரங்கள் அந்த இமாம் இந்த வழிமுறையில சொன்ன தீர்ப்புகள்ல பிழை வந்தா இவர் அதை விட்டுட்டு இவர் சுதந்திரமா தான் தீர்ப்பு சொல்வார். ரைட். இதுக்கு நான் லேசா நான் தந்த பாயிண்ட்ஸ் போட்டுக்கொண்டா சரி. இப்பிரிவில் அடங்கும் முஜ்தஹித்களுக்கு உதாரணம் 4 இமாம்களது மாணவர்கள். அதுதான் முக்கியம். சரியா? யாரு? இமாம் அபு ஹனீஃபாவின் மாணவர் அபு யூசுப் சுபர் அஷைபானி. இதை கட்டாயம் வெளியில எடுத்துக்கொள்ளுங்க, இது எக்ஸாமுக்கு வரும். சரியா? அபு ஹனீஃபாட மாணவர் அபு சுபர் அஷைபானி. இமாம் மாலிக்ட மாணவர் அவ்வஃபி அபுல் காசிம். இமாம் ஷாஃபிட மாணவர் முஸ்னி புவைதி. இது இது இமாம் ஷாஃபிட மாணவர் முஸ்னி புவைதி. சரியா? நீங்க இப்பவே ஒரு கொப்பி வச்சு இந்த மாதிரியான விஷயங்களை வேறையா டக்குன்னு வெளியில எடுத்துக்கணும். நிறைய வரும் அப்படி படிச்சுட்டு போகல. சரியா? அந்த மாதிரி விஷயங்களை இது பாடமாக்கி தான் ஆகணும். இது வேற வழி இல்லை. முஸ்னி புவைதி. ரைட். அடுத்தது இமாம் அஹமதின் மாணவர்னா ஹல்லால் இப்னு தைமியா. அப்ப இப்னு தைமியா இமாம் அஹமது இப்னு ஹம்பலுடைய மாணவர். சரியா? ரைட். அப்ப இப்னு தைமியா முஜ்தஹித் முஸ்தகில்லா முன்தசிபா? முன்தசிப். ஓகேமா? ரைட். முஜ்தஹித் பில் ஃபத்வா மதுஹபுக்கு போவோம். இவர் தனது இமாமை பின்பற்றக்கூடியவர். ஆனால் இமாமின் கோட்பாடுகளை விதிகளை இவர் தெரிந்து வைத்திருப்பார். தனது இமாம் தீர்வு சொல்லாத புதிய பிரச்சனைகள் வரும்போது தனது இமாமின் வழி நின்று அப்பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். ஓகே, அந்த இமாம் மெத்தட்ல தீர்ப்பு சொல்லுவார். சரியா? உதாரணமா ஷாஃபி மதுஹபை சேர்ந்த தக்கியுத்தீன், ஹனஃபி மதுஹபை சேர்ந்த இப்னுல் கையும். செப்பரேட்டா எழுதி எடுக்கணும், ஆக்கள பேரை போட்டு. அங்குள்ளால் இங்க குழம்பிடக்கூடாது. தக்கியுத்தீன், இப்னுல் கையும். சரியா? முஜ்தஹித் பில் ஃபத்வா, இவர் முஜ்தஹிதில் ஆக குறைந்த படித்தரத்தில் இருப்பார். குறிப்பிட்ட மதுஹபில் சிறப்பு தேர்ச்சி உடையவர். மதுஹப்ல ஃபுல் எக்ஸ்பர்ட். மதுஹபில் காணப்படும் வித்தியாசமான கருத்துக்களில் ஒரு கருத்தை தெரிவு செய்யும் ஆற்றல் உடையவர். சுருக்கமா சுருங்க கூறின் இவர் முஜ்தஹித் பில் மதுஹபி ஒத்தவர். அவரை போலத்தான். இவருக்கும் அவருக்கும் இடையே காணப்படும் வேறுபாடு, அவர் புதிய பிரச்சனையின் போது இமாமின் வழி நின்று தீர்வு சொல்வார். நீங்க சொல்லணும், புதிய பிரச்சனையின் போது சுதந்திரமா தீர்வு சொல்வார் முஜ்தஹித் முஸ்தகில். புதிய பிரச்சனையின் போது ஒரு சட்டவாக்க வழிமுறையை இமாம்ட வழிமுறையை பின்பற்றி சுதந்திரமா தீர்வு சொல்வார் முஜ்தஹித் முன்தசில். முஜ்தஹித் பில் ஃபத்வா அல்லது முஜ்தஹித் பில் மதுஹப் புதிய பிரச்சனையின் போது இமாமின் வழி நின்று தீர்ப்பு சொல்வார். ஃபத்வா என்ன செய்வாரு? சரியா? புதிய பிரச்சனை வந்தா தீர்வு சொல்ல மாட்டார். ஒரு விஷயத்தை வச்சே சொன்ன பாருங்க,
புதிய பிரச்சனை வந்தா சட்டவாக்க வழிமுறை ஒன்றை உருவாக்கியே தீர்வு சொல்லுவான். முஜ்தஹித் பில் முஜ்தஹித் முஸ்தகில். புதிய பிரச்சனை வந்தா சட்டவாக்க வழிமுறையை ஒரு இமாம்ட வழிமுறையை பயன்படுத்தி புதிதாக தீர்வு சொல்லுவான், சுதந்திரமா தீர்வு சொல்லுவான். முஜ்தஹித் பில் மதுஹப் புதிய பிரச்சனைக்கு என்ன செய்வாரு, ஒரு இமாம்ட வழி நின்று தீர்ப்பு சொல்லுவார். இவரு புதிய பிரச்சனை வந்தா சைலண்டா இருந்துருவார், ஃபத்வா. சரியாமா? ஓகே. அப்ப இவ்வளவுதான் முஜ்தஹிதுகள வகைகளை. நான் சட்டவாக்க தெரிஞ்சதுல பங்கு அடுத்த டாபிக் போறோம். உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த முஜ்தஹிதுகள வகைகள் சம்பந்தமா நீங்க இப்ப